வெல்கம் ப்ரோ, நம்ம சேனலுக்கு கொலாபரேஷன் கூப்பிட்டு நீங்க வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சேனலோட கொலாபரேட் பண்ணிருக்கோம், போக்கிமான் தமிழ்நாடு. இது வந்து 2வதா நம்ம சேனலுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்காரு. கிராஸ் ஓவர் தமிழ் இவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இவர் வச்சிருக்காரு. இவரை பத்தி நம்ம இவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிச்சிடலாமா ப்ரோ? உங்களுடைய போக்கிமான் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஸோ என்னோட போக்கிமான் எக்ஸ்பீரியன்ஸா? எஸ். சிம்பிள் தான். லைக் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு அனிமே அப்படின்னு எதுன்னு கேட்டோம்னா போக்கிமான் தான் சொல்லலாம். அது அனிமேன்னு தெரியாம பார்த்த காலம் அது. ஓ. ஏன்னா பிகாஸ் எதனால வந்து பார்த்தோம்னா அது கார்ட்டூன் நெட்வொர்க்ல தான் போட்டாங்க. ஸோ நிறைய கார்ட்டூன் ஷோஸஸ்ல வரும். அதுல ஒரு ஷோவா போக்கிமானும் வந்தது. ஸோ அப்படி பார்த்து பழகினது. அண்ட் லிட்ரலி எனக்கு போக்கிமானோட அனுபவம் அப்படின்னு கேட்டோம்னா லைக் சிம்பிளா சொல்ல போனா ஃபன்னா இருக்கும். என்னன்னா ரோட்ல போற நாய் பூனெல்லாம் பார்த்த போக்கிமான கன்சிடர் பண்ணிருப்பேன். ஓ, அந்த காலத்திலேயே போக்கிமான் கோ ஒரு ஏன்னா ஆமா, ஏன்னா நம்மளுமே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஐஸ்கிரீம் பால் தெரியும்ல, பால் ஐஸ்கிரீம். எஸ், ஆமா. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அப்புறம் பால் இருக்கும், அதை போக்கே பாலா கன்சிடர் பண்ணி பிளே பண்ண காலம்லாம் இருக்கு. ஓ, இது புதுசா இருக்கு. புரியுதா? ஏன்னா பால்ஸ் ஏதாவது அந்த பிளாஸ்டிக் பால் எல்லாம் வரும் அந்த டைம்ல எல்லாம், அதெல்லாம் ஒரு போக்கே பாலா கன்சிடர் பண்ணி தூக்கி போடும் நாய் மேல. ஓ, இது நல்லா இருக்கு. நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சோ புரியுதா? அந்த மாதிரி அது போக்கிமானோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம்ல. ஏன்னா போக்கிமான் வந்து ஒரு அனிமல்ஸா காட்டி அது அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது கனெக்ட் ஆகுதுல்ல, அப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காக்கா, இப்போ நம்ம வீட்டுல ஏதாவது காக்கா வரும், குருவி வரும், நாய் பூனைலாம் வரும், அதெல்லாம் ஒரு மாதிரி போக்கியமானா கன்சிடர் பண்ணி அது கூட. ஏன்னா போக்கியமான்ஸ் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து மத்த ஹியூமன் பீங்ஸோட பழகும் போது அனிமல்ஸோட இன்டராக்ஷன் நம்ம பண்ண முடிஞ்சது. அப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த போக்கியமான்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் இப்ப இருந்தது. அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் சீரியஸ்க்கு ஒரு கார்டும் டைமண்ட் அண்ட் பேர்ல் கார்டுமே வந்து அது வேற கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஓகே. சோ அது ஒரு அனுபவமா இருந்தது. அண்ட் எப்படின்னா நான் போக்கிமான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அனிமல்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது நானுமே இங்க இருக்கக்கூடிய பெட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அதுங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. சோ ஒரு அனிமலுக்கு ஃபீலிங் கொண்டு வந்த ஒரு ஷோன்னு சொல்லலாம். ஆமா, கரெக்ட். சோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து அதை நல்லா மிங்கிள் ஆகினேன். ஆனா ஒரு ஃபேக்ட் என்னன்னா நான் ஃபீல் பண்ண காலம் தான் அதிகம் அதுல. என்னது? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒரிஜினல் சீரியஸ். ஆமா. அதுல வந்து என்னால டெய்லி ஷோஸ ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு போயிடுவோமே. கண்டிப்பா. என்ன எபிசோட் எங்க வருது, எது எங்க போகுதுன்னே தெரியல. பட் நான் ஃபாலோ பண்ணது ஒரிஜினலா ஒரு கம்ப்ளீட் ஃபாலோ பண்ணதுன்னு பார்த்தா டைமண்ட் அண்ட் பேர்ல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே ஓகே. ஸ்டார்டிங் எபிசோட் டு எண்ட் எபிசோட் வரைக்குமே நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன். அதுலயுமே வருத்தப்பட்ட 2-3 ஷோ மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ அப்படி கிடையாது. சோ லிட்டரலி நல்லா இருக்கும். அப்ப நீங்க முதல்ல பார்த்த அனிமே போக்கிமான் தான். ஆமா. அதான் நீங்க அன்றாட வாழ்வை பார்க்கக்கூடிய விலங்குகள் அது மூலமா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா. சோ யா எஸ். அடுத்த 2வது கேள்வி போயிடலாமா ப்ரோ? ஷூர். உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் கேம் எது? நல்ல கேள்வி. ஃபேக்ட் என்னன்னா இது வரைக்கும் நான் எந்த கேமே நான் ப்ளே பண்ணது கிடையாது. உண்மைக்குமா? ஆமா. ஃபயர் ரெட் கூட ப்ளே பண்ணது கிடையாது? நான் எதுவுமே ப்ளே பண்ணது கிடையாது. ஐ மீன் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் போது நான் ட்ரை பண்ணிருக்கேன். சரி, கம்ப்ளீட் பண்ணது எதுவுமே கம்ப்ளீட் பண்ணதில்ல. பண்ணாதது கூட சொல்லலாம். நான் இது வரைக்கும் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணதில்ல. எதுவும் நான் ஃபுல்லா விளையாடுறதும் கிடையாது. இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் ஆனா கம்ப்ளீட் எதுவுமே நான் விளையாடுறது கிடையாது. ஓப்பனா சொல்லப்பா, நீங்க கூட என்னோட சேனல்ல பார்த்தா தெரியும், நான் கேம் பத்தி பேசிருக்கவே மாட்டேன். ஆமா ஆமா. என் சேனல் பார்த்துட்டு எனக்கு கேமே தெரியாது. லிட்டரலி ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா எனக்கு அனிமே மட்டும் தான் தெரியும். கேம் பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ஓகே. அதுக்கு அடுத்து மட்டும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிதானே? இல்ல, நான் போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதை கம்யூனிட்டி பண்ணும்போது அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, இந்த கேம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தான் ப்ளே பண்ணல, பட் நம்மளோட ஃபாலோவர்ஸ் பண்றவங்களுமே ப்ளே பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா நீங்க போக்கிமான் கேம் விளையாண்டதுல, பட் ஆனா அதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா உங்ககிட்ட இருக்கு. எனக்கு போக்கிமான் கேமோட ஐடியா எல்லாமே இருக்கு, பட் நான் ப்ளே பண்ணதே கிடையாது. அதான் ஃபேக்ட். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு நான் எந்த கேமுமே நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் தவிர்த்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணது கூட அப்படியே அடுத்த சைடு கட் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இருப்பேன்.
சோ ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த கேமே நான் ஃபுல்ஃபில் பண்ணது கிடையாது, ப்ளே பண்ணதும் கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு பிளாட் பிடிச்சிருந்துன்னு கேட்டோம்னா ஒமேகா ரூபி ஆல்பா சாஃபியர் இருக்குல்ல, ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா எப்பனா 6th ஜெனுக்கு அப்புறம் அது வந்தது. அந்த பிளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா லைக் நான் சிம்பிளா சொல்ல போனா ஒமேகா ரூபி ஆல்பா சாஃபியர் இருக்குல்ல, அதுலதான் மெகா ரெக்வைஸாவ ஒரு மெயின் பிளாட்டா கொடுத்திருப்பாங்க. அதுல டெல்டா எபிசோட்ல வந்து மெகா ரெக்வைஸா வந்து டியாக்ஸி அகேன்ஸ்டா சண்டை போடுற மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு கேம்ல எனக்கு அது கொஞ்சம் அது லோர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி இருந்தது, எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி. லைக் பிரைமல் கிரவுட் அண்ட் பிரைமல் கயோகர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, மெகா ரெக்வைஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகே ஓகே நல்லா இருக்கும். எனக்கு கேம்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியப்பட்டது. எனக்கு எல்லா கேம்ஸுமே பிடிச்சிருந்தது, ஏன்னா எல்லா கேம்ஸோட பிளாட் நல்லா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்த்தா ஒமேகா ரூபி ஆல்பா சாஃபியர் தான். சோ யா, ரெண்டாவது ஆன்சர் இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீங்க ஆனா ஜென் 10க்கான ட்ரெய்லர் பாத்திருப்பீங்கல்ல? நான் எல்லா கேம்ஸும் எஸ் பாத்திருக்கேன். அது அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வின்ஸ் அண்ட் வேவ்ஸ் பாக்கும்போது நான் ஓப்பனா சொல்ல போனோம்னா டீமன் ஸ்லேயர் தான் எனக்கு ஞாபகப்படுத்திச்சு. டீமன் ஸ்லேயரா? ஆமா. எதனாலன்னு சொல்ல முடியுமா? அது நான் என்னோட போஸ்ட்லயுமே போட்டிருக்கேன். விண்ட் அண்ட் வேவ்ஸ் என்னன்னா அதுல விண்ட் அஷிராவும் வாட்டர் அஷிராவும் அடிச்சுப்பாங்க. ஓகே, அந்த கதையை லேசா உங்களுக்கு ஞாபகப்படுத்திரு. ஆமா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி பார்த்தா இது உண்மையில நல்லா ஃபன்னா இருந்தது. ஒரு மத்த போக்கிமான்ஸுமே இப்போ எப்படி மத்த சேனல்ஸ்லயுமே மத்த இதுலயுமே போக்கிமான்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆமா. சோ அந்த மாதிரி இதுல எனக்கு டீமன் ஸ்லேயரோட ரெஃபரன்ஸ் தெரிய வந்தது. ஓகே ஓகே. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஜென் இருக்கும்போது நியூ போக்கிமான்ஸ் கம்ப்ளீட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போறாங்க. அதோட பிளாட் எப்படி இருக்க போது எனக்கு நல்லாவே இருந்தது. சோ பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. விண்ட் அண்ட் வேவ்ஸ் அந்த 3 போக்கிமான்ஸ் கார்டு இருப்பாங்கல்ல ஜென் 10ல, பாம்பன், கீக்வா, ப்ரவுட். எஸ். அதுல உங்களை அட்ராக்ட் பண்ணது இது? ஃபேக்ட் சொல்லட்ட போனா எனக்கு இது வரைக்கும் ஃபைனல் எவல்யூஷன் பாக்குற வரைக்கும் நான் எதுவுமே அட்ராக்ட் ஆக மாட்டேன். அது வேற ஒண்ணு இருக்கா? ஆமா, ஏன்னா ஃபைனல் எவல்யூஷன் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன் நான் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, ஏன்னா ஒவ்வொரு போக்கிமான் ஒவ்வொரு விதத்துல மாசா இருக்கும். ஏன்னா கிராஸை விட ஃபயர் பவரா இருக்கும், ஃபயரை விட வாட்டர் பவரா இருக்கும், வாட்டரை விட திரும்ப கிராஸ் பவரா இருக்கும். அது ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது ஒரு ஃபைனல் எவல்யூஷன்ல தான் டைப் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா டைப் ஆட் பண்ணுவாங்க. சோ அதனால அது ஃபர்ஸ்ட் வரட்டும் பார்க்கலாம், வெயிட் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். நல்ல பதில் தான். ஓகே, உங்களுடைய இது 3வது கேள்வி ப்ரோ. நான் கேட்க போறது 3வது கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே கிளை கேள்விகள். 3வது கேள்வி வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய யூடியூபர் அனுபவம் என்ன ப்ரோ, அது கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஆக்சுவலி ஃபேக்ட் படி பார்த்தோம்னா நான் ஒரு போக்கே டியூபர் கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் டியூபர் மாதிரி தான் பேசியிருப்பேன். அதுல அதிக கண்டென்ட் நான் போக்கேமான் பத்தி பேசினது காரணம் ஏன்னா அது ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா என்னோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. சேனல்ல கிராஸ் ஓவர் தமிழ் எது தோணுதோ போடுறது. அதான் ஆக்சுவல் மீனிங் அதுக்கு, கிராஸ் ஓவர் தமிழ். ஆனா நீங்க ஒரு போக்கே டியூபரா மாறினீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் இப்ப ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆமா ஆமா ஆமா, ஏன்னா போக்கேமான்குள்ள போகும்போது கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. ஆமா ப்ரோ, அது ரொம்ப டீப்பா போகும். தொட்டா அது ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கும். அத பத்தியே தனியா பேசலாம். அப்படிதான் வந்து பார்த்தோம்னா திட்ட என்னோட முக்காவாசி வீடியோஸ் அதுதான் இருக்கும். அல்ல வந்துட்டே இருந்த மாதிரி போக்கேமான்ஸ் இருந்தது. நான் வந்து ஒரு யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு சில கண்டென்ட் பிடிச்சிருந்தது. ஆனா அதை பத்தி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு அதுக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்கல. சோ அப்ப நம்மளுமே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் போட்டேன். எதை வச்சு நான் போக்கேமான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா மூவி ஒன்று வந்தது, டிடெக்டிவ் பிகாச்சு. ஆமா, ரியல் லைவ் ஆக்ஷன் மூவி. ரியல் லைஃபோட கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னல, சுத்தி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்க விலங்குகளே நான் போக்கேமானா கன்சிடர் பண்ணும்போது அதுங்க ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும், அது என்ன இன்னும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சோ அதனாலதான் நான் டிடெக்டிவ் பிகாச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட போக்கேமான் பேஸ்ட் வீடியோ என்னோட சேனல்ல. சோ அதை தொடர்ந்துதான் நான் நிறைய அப்படியே போக்கேமான்ஸ் ஓரியன்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னமும் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இந்த 3வது கேள்வியிலேயே ஒரு கிளை கேள்வியா கேட்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பதில் சொல்லலாம். சொல்லுங்க. மற்ற போக்கிமான் டியூபர் ஆர் மற்ற போக்கிமான்
யூடியூபை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து இப்ப போக்கேமான் போடல இங்கிலீஷ்ல நிறைய கண்டென்ட்ஸ் வந்துடும். ஆமா ஆமா, அவங்க ரொம்ப இன்டெப்தா சொல்லுவாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது பார்த்தோம்னா அதுமே ஒரு கண்டென்ட்டா எடுத்து இன்ஃபேக்ட் இப்ப நீங்க பண்ற அதே கொலாபரேஷன் யூடியூப்லயுமே ஃபாரினர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, போக்கேமான் தமிழ்நாடு கூட பண்ணேன். சோ அதுதான் சொல்றேன், இது ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியா பில்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட நம்ம எடுத்துருக்கலாம். புரியல கான்செப்ட். சோ ஃபாரினர்ஸ் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஃபாரினர்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தமிழ்லுமே நிறைய பேர் வந்து அப்பப்போ வந்தாங்க. அவங்கள மென்ஷன் பண்ண முடியுமா? ஷூர், கண்டிப்பா. சோ நீங்க வந்திருக்கீங்க, போக்கேமான் தமிழ்நாடு வந்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி சேனல்ஸ் நான் பாத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் போடும்போது அதை தாண்டின கண்டென்ட்ஸுமே வரும்போது நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆனா ஆரம்ப காலத்துல நான் உங்களை வந்து எப்ப பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த ஹோப்போவை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பீங்கல்ல. இதை பத்தி ஹோப்பா போக்கேமான். ஆமா, மித்திகல் போக்கேமான். மித்திகல் போக்கேமான். அதுல இருந்து தான் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அப்போ வியப்பா இருந்தது, தமிழ்ல இப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படின்னு. நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய டீட்டெயில்ஸ் தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். இப்படி ஒருத்தர் இருக்காரு, அப்ப இவருக்கு இவரை விட இவர் மாதிரியாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா அது என்னுடைய அந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது உண்மையை சொல்லணும் போனோம்னா. உங்களை பார்த்து போக்கேமான் தமிழ்நாடு பார்த்து நிறைய வியந்திருக்கேன், பார்த்து இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டேன் பிரதர். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா ஸ்டில் நான் உங்களை பார்த்துமே வேண்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு ரைடர் எனக்கே தோணல. ஏன்னா உங்களோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நான் இனிஷியேட் எடுத்ததே கிடையாது. புரியுதா கான்செப்ட்? ஏன்னா நான் பாட்டுக்கு நான் வந்து என் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பேன், என் சேனல்ல வீடியோ போட்டு நான் அப்படியே போயிட்டு இருப்பேன். இப்படிதான் ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடா தான் ஜஸ்ட் நம்மளுக்கு தோன்ற விஷயத்த யூடியூப்ல சொல்லிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். சோ பட் நீங்க வந்து பார்த்தோம்னா லைக் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் எனக்காகவும் மத்தவங்களுக்காகவுமே நீங்க ஒரு கொலாப் பண்றீங்க, ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுவே உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி. புரியல கான்செப்ட். சோ அதுதான் நான் இங்க சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நாலாவது கேள்வி போயிடலாமா ப்ரோ? யா ஷூர். ரொம்ப ஈஸியான கேள்வி. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போக்கேமான் எது? ஆஷோட பிகாச்சோ தவிர்த்து. ஃபேக்ட் என்னன்னா எனக்கு இது வரைக்குமே போக்கேமான்ஸ்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றதுக்கு ஒரு இது இல்ல. பட் இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிரியேஷன் ட்ரையோ. ஓகே ஓகே. அதுக்கு ஆர்ஜின் ஃபார்ம் கொடுத்துட்டு வேற மாதிரி மாத்திட்டாங்க. பட் எனக்கு கிரியேஷன் ட்ரையோட ஸ்டோரி பிடிச்சது. ஏன் நான் தெளிவு பத்தி நினைச்சேன்னா ஒரு இம்ப்ரெசிவா பார்த்த மூவின்னு கேட்டோம்னா அந்த ரைஸ் ஆஃப் டார்க் ஐ. அதுல எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு போக்கேமான்ஸ வந்து புரியாத டைம்ல பாத்துருப்போம்ல. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ப்ரோ. அந்த போக்கேமான் மூவி செம்ம காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆமா, ஆனா நல்லா இருக்கும். சோ அதுல எனக்கு என்னன்னா இப்போ உதாரணம் சொல்ல போனா எனக்கு போக்கேமான்ஸ்ல வந்து எனக்கு பால்கியாவோட ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிராகன் ஸ்டைல்ல வந்து பால்கியா இருக்கும் பாக்குறதுக்கு. பால்கியா பார்க்க ஒரு டிராகன் ஸ்டைல்ல இருக்கும். சோ அது வந்து எப்படி நான் ஃபர்ஸ்ட் பாத்தேன்னா ட்ரம்ப் கார்ட்ல தான் பார்த்தேன் பால்கியாவோட அப்பியரன்ஸ. பட் நான் பால்கியாவை ஃபுல் ஃபிளெட்ஜா பார்த்ததும் பார்த்தோம்னா அந்த ரைஸ் ஆஃப் த டார்க் ஐ மூவில அது ஒரு மாதிரி மாசா என்ட்ரி கொடுக்கும். அந்த கீழே இறங்கி டார்க்கை அட்டாக் பண்ணிட்ட பிறகு மாசா இறங்கும். நான் அப்படியே அடிச்சுட்டா இப்ப எப்படி அந்த போக்கேமான் இந்த போக்கேமான சமாளிக்க போகுது ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா பார்த்தது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த கிரியேஷன் ட்ரையோனாலே ஒரு மூவி கொடுத்தாங்க, ட்ரையாலஜி மூவி. ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆஃப் தி டார்க் ஐ, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கிரியேட்டினா பேஸ் பண்ணி ஒரு மூவி, அதுக்கடுத்து ஆர்கேஸ் ஜுவல் ஆஃப் லைஃப். ஒரு ப்ராப்பரான ட்ரையாலஜி. அந்த கிரியேஷன் ட்ரையோ பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரையாலஜி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் டியால்காம் பால்கியும் அடிச்சுக்கும். அடுத்த மூவில கிரேட்டினா பத்தின ஒரு கான்செப்ட். அடுத்த மூவில வந்து பார்த்தோம்னா இந்த 3 போக்கேமான ஒண்ணு சேர்ந்து காடான ஆர்சியஸை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ட்ரையாலஜி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க அந்த போக்கேமான் உங்களுக்கு பிடிச்ச போக்கேமான் என்ன அப்படின்னா அது கிரியேஷன் ட்ரையோ போக்கேமான் இல்ல, இம்ப்ரெசிவா இருந்தது, பார்க்கறதுக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. எல்லா போக்கேமான்ஸுமே பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு போக்கேமானும் பெஸ்டா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா.